guys, வெல்கம் டு கோசி மாமி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெத்தலை யூஸ் பண்ணி ஒரு பால் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 10 வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ தேவையான அளவு, கொஞ்சமாக சாப் பண்ணி மேலே டெக்கரேஷனுக்கோசரம் கொஞ்சமாக பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பாதாம் ஒரு பொடி கையளவு, பிஸ்தா, வால்நட், கொஞ்சமாக சன்ஃப்ளவர் சீட், கொஞ்சமாக வாட்டர்மெலன் சீட் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய கடாய், கனமான கடாய் எடுத்து அதில் வந்து ஒரு 3/4 லிட்டர் பால் ஊற்றி காய வச்சுருக்கேன். வெத்தலையோட காம்பு எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி லைட்டாக கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துன்னு வந்து வடிகட்டி வச்சுக்கணும். பால் நல்லாவே காஞ்சிடுத்து நம்ம வந்து அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்ச பவுடரும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாம் எல்லாமே. நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி தட்டாமல். குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க அந்த வெத்தலையோட சாறை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிறது பாருங்க. இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த சாறை. நம்ம எடுத்து வச்சுருக்க வெத்தலை சாறை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம வந்து 3/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். ஸோ சர்க்கரை வந்து நான் 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம்ஸ் வரும். சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். இதை வந்து கிட்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக தரலாம். கோல்டு இருக்க கிட்ஸ்க்குலாம் நீங்கள் தாராளமாகவே தரலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் இதில் வந்து சியா சீட், அப்புறம் வந்து பாதாம் பீசின் ஓவர் நைட் ஊற வச்சுது அந்த மாதிரி கொடுத்துடலாம். சூப்பர் டெசர்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்குலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவா எல்லாம். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பால் பவுடருக்கும் ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக வரும். அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. பாதாமுக்கு ஃபைனலாக நம்ம போடுறதுக்கு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம். வெத்தலை பாயசம் ரெடி. நம்ம சாப் பண்ணியிருக்க பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.